ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்ரேஷனில் இருக்க உங்கள் பர்சன் இன்னும் உங்களை நினச்சிட்ருக்காங்களா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா? ஓகேவா? இந்த ரீடிங் வந்து பிக் அ கார்ட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகே, இந்த 3 பைலில் உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் பர்சன் கூட இருந்த அந்த இனிமையான தருணங்களை நினைங்க. அவங்க கூட இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் திரும்பவும் இப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனோட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்கள் பர்சனை நல்லா டீப்பாக மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைல் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் இன்னும் உங்களை நினச்சிட்ருக்காங்களா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா? செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னுமே உங்கள் நினைவுகளில் தான் இருக்காங்களா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ நான் பைல் நம்பர் 1 வந்து ரிவீல் பண்ணுறேன். பைல் நம்பர் 1, ஏஸ் ஆஃப் கப்ஸ், தி ஃபூல், தி சன். ஓகே, இந்த கார்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு. 3 கார்டுமே நல்ல பாசிட்டிவான ஒரு கார்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு நியூ பிகினிங், ஃபுல் கார்டு வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ரீயூனியன் மாதிரி இந்த கார்டு. ஓகே, அண்ட் சன் கார்டு இது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கார்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 3 கார்டையுமே பார்க்கும்போது உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஓவரால் தெரியுது. பட் நம்ம டீப்பாக ரீடிங் பார்க்கலாம். இந்த ஏஸ் ஆஃப் கப் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட மனசில் இன்னுமே உங்களுக்கான ஃபீலிங்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, அந்த லவ் வந்து இன்னும் குறையவே இல்லை. அந்த லவ் வந்து இன்னும் குறையல. உங்களுக்கான ஃபீலிங்ஸ், உங்களை பற்றின நினைவுகள் இன்னுமே உங்கள் பர்சன்கிட்ட தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தி ஃபூல் கார்டு வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், அதை மீன் பண்ணுற கார்டு தான் இது. ஸோ அதுக்கான ஒரு எனர்ஜி இந்த ஃபுல் கார்டு. ஸோ அவங்களுக்கு உங்கள் கூட திரும்பவும் ரீயூனியன் ஆகணும், ரீகன்சைல் ஆகணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. ஓகேவா? பழசெல்லாம் மறந்துட்டு அழகாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு புதுசாக ஒரு நியூ பிகினிங் வரட்டும் நமக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட இன்னர் விஷ் வந்து அதுவாக தான் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குங்கிறத இந்த ஃபுல் கார்டு மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது கார்டு பார்த்தோன்னா தி சன். இந்த கார்டு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் கார்டு. ஓகேவா? ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் மெயின் பண்ணுற ஒரு கார்டு. நம்ம ஹாப்பியாக இருக்கிறத வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு. ஒரு பியோர் லவ், ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், இது எல்லாமே சொல்கிற இந்த எனர்ஜியெல்லாம் சொல்கிற ஒரு கார்டு இது. ஸோ இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை நினச்சாலே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஓகேவா? உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அவங்க வந்து திரும்பவும் வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. திரும்ப நம்ம மீட் பண்ணணும், நம்ம பேசணும் அப்படின்ற தாட் தான் இருக்குது. அவங்களால மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே, ஸோ இந்த 3 கார்டும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னுமே உங்கள் பர்சன் உங்களை நினச்சிட்ருக்காங்க. ஒரு க்ளோஸ் ஃபீலிங் வந்து உங்ககிட்ட இருக்குது. இன்னுமே உங்கள் மேலே உள்ள காதல் உயிரோடு தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீயூனியன் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை, ரீயூனியன் பண்ணுறதுக்கான ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஓகேவா? உங்ககிட்ட திரும்பவும் வந்து உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், ரீகன்சைல் ஆகணும், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ஹெல்த்தியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம இப்போது பைல் நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ரிவீல் பண்ணுறேன். ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ஹைரோஃபேண்ட் ரிவர்ஸ்ட் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ஒரு உண்மையை சொல்கிற ஒரு உண்மைக்கான ஒரு எனர்ஜி, உண்மையை பேசுறது, உண்மையை சொல்கிறது, அது எல்லாமே. ஹைரோஃபேண்ட் ரிவர்ஸில் வந்திருக்கிறது வந்து ஒரு பிரிவை மீன் பண்ணுற ஒரு கார்டு. அண்ட் குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஒரு டிட்டர்மினேஷனை சொல்கிற ஒரு கார்டு. ஓகே, ஸோ இந்த 3 கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து ஒரு லாஜிக்கல் டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா தெரியுது. பட் டீப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஓகேவா?
உங்கள் பர்சனோட மனசு மைண்ட் ரெண்டுமே வந்து ஒரு நல்லாவே யோசித்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? ரெண்டையுமே பிரித்து பார்த்துருக்காங்க. மனசு சொல்கிறதையும் மைண்ட் சொல்கிறதையும் நல்லா யோசித்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அவங்களுக்குங்கிறது இந்த ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்து இந்த ஹைரோஃபென்ட் ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவங்க வந்து நிறைய ட்ரெடிஷன் வேல்யூ பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் திங்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் வந்து நிறைய மதிப்புகள் கொடுக்குறாங்க. ஒரு கமிட்மெண்ட் இல்லை மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு ஒரு பிரேக் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு தோணியிருக்கு. நிறைய வந்து உங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கலாங்கிறது இந்த ஹைரோஃபென்ட் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா தெரியுது. ஓகேவா? இது வந்து வேறு ரிலீஜியன், உங்கள் 2 பேருமே வேறு டிஃப்ரெண்ட் ரிலீஜியனாக இருந்திருக்கலாம், கேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் மேரிட் அவங்க மேரிட் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இது இருந்திருக்கலாம். பட் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால ஒரு ஒரு பிரிவு இது வந்து சரியான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக் மொமெண்ட்டில் இருக்காங்க. ஒரு பாஸ் இருக்குது, ஒரு பிரேக் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு சொல்லுது. அண்ட் குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கோல்டு எனர்ஜி. ஓகே, அதாவது அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸை விட லாஜிக்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ரீசன் என்னவோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? எது செட் ஆகும், இதெல்லாம் லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது. ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு இந்த 3 கார்டையும் வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இன்னுமே வந்து உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது. உங்கள் கூட பழகினது, பேசினது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து எமோஷ்னலி வந்து டிட்டாச் ஆக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. அதனால் அவங்க டிட்டாச் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் தான் அவங்க இருக்காங்க. இந்த ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் கொடுத்த கிளாரிட்டி, ஹைரோஃபென்ட் ரிவர்ஸ்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் உங்களோட நினைவுகள் வந்து அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்களால மூவ் ஆன் ஆக முடியலை. பட் ஸ்டில் அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த பைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்காங்க. மூவ் ஆன் ஆக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உங்களோட தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆக முடியலை. பட் தே ஆர் ட்ரை. ஸோ இந்த 3 கார்டும் சொல்கிற மெசேஜ் என்ன, ஃபைனல் அவுட்கம்மாக இந்த 3 கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் மனசில் வந்து ஆழ் மனசில் வந்து சில அன்ஃபினிஷ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பண்ண முடியல. இன்னுமே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பைல் நம்பர் 3 நான் ரிவீல் பண்ணுறேன். கிங் ஆஃப் கப்ஸ், டெம்பரன்ஸ், லவ்வர்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் ஒரு டீப் லவ்வை மீன் பண்ணுற கார்டு. டெம்பரன்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து இம்பேலன்ஸ்ட். அப்ரைட்டாக இருந்தால் பேலன்சிங் எனர்ஜி, இது வந்து இம்பேலன்சிங் எனர்ஜி ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகே, அடுத்து வந்து லவ்வர்ஸ், இது வந்து சோல்மேட் கனெக்ஷன். ஓகே, இது ஓவரால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பைல் எடுத்துருக்கிறீங்க, இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு எனர்ஜியில் இருக்குது. ஓகேவா? ஸோ கிங் ஆஃப் கப் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை காட்டுது. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து நிறைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இன்னுமே இருக்குது. இன்னும் நிறைய காதல் இருக்குது. உங்கள் மேலே இருந்த காதல் எந்த விதத்துலேயும் குறையல. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? உங்கள் பர்சனால் அவங்க உங்கள் மேலே இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்த முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, பிரிஞ்சிருக்கீங்க. இப்போது பிரிஞ்சிருக்கிற அந்த வைப்ரேஷன்லேயே இருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற காதலை அவங்க இன்னும் வெளிப்படுத்த முடியல. ஓகேவா? அவ்வளோ காதல் இருக்குது, இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. அடுத்து டெம்பரன்ஸ் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்குங்கிற பட்சத்தில்
உங்களோட கனெக்ஷன் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? 2 பேருமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ரெசிப்ரிகேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து அதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான எஃபோர்ட் உங்கள் சைட்லேருந்து வரல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. அதனால் அவங்க வந்து மனசில் நிறைய ஹர்ட் ஆகிருக்காங்க, ஒரு மன அமைதி இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த செப்ரேஷன் காரணமாக ஒரு என்ன சொல்கிறது, எமோஷ்னல் கேவோஸ் அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா தெரியுது. அண்ட் லவ்வர்ஸ் கார்டு ஃபைனலாக இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனுங்கிறதுனால உங்கள் பர்சனும் நீங்களும் வந்து ஒரு சோல்மேட், ஒரு டிவைன் பார்ட்னர். இது ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு டிவைன் பேர் தான் நீங்கள். அதை தான் வந்து இந்த லவர்ஸ் கார்டு மூலயமா நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாது. சரியா? செப்ரேஷன் இருந்தாலுமே ஒரு எனர்ஜெட்டிக் பாண்டிங் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் தினமும் உங்களை நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களால கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகவே முடியலை. அதுக்கு வந்து அவங்க மனசுமே வந்து பெர்மிஷன் கொடுக்கல. உங்களை தாண்டி வேறு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல. ஸோ உங்களோட கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு அன்ஃபினிஷ்டு டெஸ்டினி அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக தான் அவங்களுக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இந்த 3 கார்டு மூலயமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் உங்களை ரொம்ப தீவிரமாக நினச்சிட்ருக்காங்க, டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட ரீயூனியன் ஆகணும், ரீகன்சைல் ஆகணும், திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகே? ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பைல் நம்பர் 1 நீங்கள் ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நினைவுகள் இன்னும் இருக்குது. உங்கள் கூட திரும்பவும் ரீயூனியன் ஆகணும், ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே? உங்கள் பர்சன். அடுத்து பைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும். செப்ரேஷனில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. பட் ஹி இஸ் ட்ரைங் டு மூவ் ஆன், ஹி ஆர் ஷி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேரோ ரீடிங் வந்து ஜெண்டர் பேஸ்ட் இல்லை, இட்ஸ் எனர்ஜி பேஸ்ட். ஓகே? ஸோ அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? அண்ட் பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டீப் லவ் இருக்குது. ஓகே? ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன் வந்து, ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் வந்து இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உயிரோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இதில் பிரேக்கப்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு டெம்பரரி செப்ரேஷன் தான். கண்டிப்பாக வந்து ரீயூனியன் இதில் இருக்குது, ரீகன்சைல் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த 3 கார்ட்ஸோட ரீடிங்கும் நம்ம இப்போ என்னென்னு பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எல்லாருக்கும் எல்லா ரீடிங்ஸும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.